படித்த அர்ஜுனன் 5 மனைவியிடம் வந்திருக்கின்றேன். ஆனால் அடகு படித்த அர்ஜுன மகாராஜன் 5 பேர். ஆமா, 1 கட்டின தாரம், 2வது கட்டின தலைக்கு பாரம், மிச்சம் 3 பேரே ஒரு சேர்த்து சேர்ந்தேன். ஏய் அருமை கட்டவனே, இந்த 5 தேவிகள் நான் எப்படி வந்தேன்? அப்படியே வீடியா முதுகில் மெச்ச ரேகை விளங்கிட பல்வனை கண்டு முறையில்லா மாதர் ஆடின. இந்த முறையுள்ள மாதிரியார் முறையில்லா மாதிரியார் சொல் பார்க்கலாம். மகாராஜா, முறையில்லாத மாதர்கள் கூட வந்த சகோதரி சித்தப்பா பொண்ணு, ஆமா பெரியப்பா பொண்ணு, பங்கு பங்காளிகள், இவங்கெல்லாம் முறையில்லாத மாதர்கள். முறையுள்ளவர்கள் மாதர்கள் தாய் மாமா பொண்ணு, அக்கா பொண்ணு, ஆச்சி வீட்டு பொண்ணு. சரி, அவங்களெல்லாம் முறை இருக்கிற மாதர்கள். இவங்கெல்லாம் ஒரு ஆடவனுக்கு முறையுள்ளவர்கள். ஆமா. ஆனால் இந்த அர்ஜுனை பார்த்தால் முறையில்லா மாதர் கூட என்னை மீது ஆசை வைப்பார்கள். மணந்தால் அர்ஜுனை போல ஆடவனை சொல்லி மனதில் ஆசை வைக்கக்கூடிய ஆனால் அடைக்கப்படித்தவர் அர்ஜுனன். அது மட்டும் இல்லாமல் இந்த அர்ஜுன் ராஜனை எப்ப பெறுவான்? என் ஆசை தீர்க்க வேண்டும். ஆமா, அதாவது ஒவ்வொரு மனைவிக்கும் சுகமணி சொல்லக்கூடிய லீலையை கொடுக்க வேண்டும் அல்லவா? இன்றைய நாந்திரத்திலே என் ஆசை மனைவி, என் அருமை தேவி கவனி, என் மாமன் தங்கை கவனி, என் மாமன் தங்கை சொல்றதா சுபத்தினுடைய முறை மாதம். அதனால் நான் ஒரே ஒரு முறையாக சென்று எந்த மாமனிடு தங்கையாரை
வாய கஷ்டம் வா சுபத்திரி விடு தப்பு சுபத்திரை நாயிட்ட விட்டு டாக்டர் வேலை செய்றீங்க பொண்ணு குத்துத்துல மாமனார வந்து வாய கடிக்கணும் என் மாமன் தங்கி சுபத்திரியானவர்களே நான் ஒரே ஒரு மரியாதை அந்த கண்ணு நீடி தங்கியாலை சுபத்திரி ஒரே ஒரு மிட்டாவது சுபத்திரா பஞ்சா போதுற மூஞ்சுக்கு மயிர் மூஞ்சுக்கு சுபத்திர உன் பார்க்க போறியா சுபத்திரி பெரியம்மாவா அப்போ உனக்கு பெரிய மனம் எனக்கு அச்சா அச்சா அவனை ஒரே தூக்கணுமா? ஆமா. காதுக்கு இல்லடா மனைவி சுபத்திரிக்கான அடிமமான வாங்கிக்கலாம் சுபத்திர சுபத்திரிக்கல சுபத்திர மாதிரி நீ வச்சுக்க சுபத்திர மாதிரி மனசுல வச்சுக்கலாம் யாரு சுபத்ரா பார்க்கணும் சுபத்ரா பார்க்கணும் நான் ஆசைக்கிறவன் சுபத்ரா சுபத்ரா